The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple touch. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேனில் அமர்ந்திருந்த 7ஆம் வகுப்பு மாணவி பிரீத்தி தீவிர சிந்தனையில் இருந்தாள். 2 வாரங்களுக்கு முன் புதியதாய் வேலைக்கு சேர்ந்த வேன் டிரைவர் கந்தனை பற்றிய சிந்தனைதான் அது. அவனது நடவடிக்கைகள் சரியில்லாத போல தோன்றியது. குடியிருப்பு பகுதியில் மாணவிகளை வேனில் ஏற்றும் போது பெற்றோர் எதிரில் மிக பவ்யம் காட்டும் கந்தன் பள்ளியில் மாணவிகள் ஏறும் போதும் இறங்கும் போதும் மிக மட்டமாக நடந்து கொள்வது நன்கு அவளுக்கு புரிந்தது. வேனின் படிகளில் பாதி இடத்தை அடைத்தபடி நின்று பெண்களை உராய்வதும் தேவையில்லாமல் தொட்டு பேசுவதும் எரிச்சலாக இருந்தது பிரீத்திக்கு. 6 முதல் 13 வயதுக்குட்பட்ட மாணவிகளே அந்த வேனில் தினம் பயணிப்பவர்கள். சில குழந்தைகளுக்கு தொடுதலை பற்றிய பிரச்சனை இல்லா நிலை. புரிந்தோருக்கு இதை பற்றி என்ன சொல்ல, எப்படி சொல்ல, யாரிடம் சொல்ல என பல தயக்கங்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டிய நிலையில் இருந்தது பிரீத்தி மட்டுமே. குட் டச், பேட் டச் பற்றிய விழிப்புணர்வு அவளிடம் அதிகம் இருந்ததே இதை பற்றி யோசிப்பதற்கான காரணியாக இருந்தது. இன்று இதற்கெல்லாம் முடிவு கட்ட தீர்மானம் கொண்டாள். வேன் பள்ளியில் வந்து நின்றது. மாணவிகள் ஒவ்வொருவராக இறங்கத் தொடங்கினர். கந்தனின் நடவடிக்கையும் ஆரம்பமாயின. குண்டு சோனியாவை தோள்பட்டையை பிடித்தாற்போல் இறக்கினான். அது பிடிக்காது முகத்தை சுளித்த சோனியா, விடுங்க அங்கிள், நானே இறங்குறேன் என்றதும், நீ விழுந்துடுவேன் தானே பிடிக்கிறேன் என கந்தன் சொல்வதை கவனித்தவாறே கடைசியாக இறங்கினாள் பிரீத்தி. அங்கிள், உங்களுக்கு பாப்பா இருக்கா என்று கேட்ட பிரீத்தியை வினோதமாக பார்த்தான் கந்தன். 2 வயசு பாப்பா இருக்கு. ஏன்? கேட்டவனை ஒருமுறை அழுத்தமாக பார்த்த பிரீத்தி பின் பேச துவங்கினாள். பாப்பா ஸ்கூலில் சேர்க்கும்போது நீங்களே கொண்டு போய் விட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூல் வேனில் ஏற்றாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க குழந்தைன்னு கூட பார்க்காம கண்ட இடத்துல தொடுவாங்க. திக்கென்று அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் கந்தன். என்ன அங்கிள் அப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு நினச்சிங்களா? இதையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இல்லை இந்த ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் என்ன நடக்கும்? உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க. கொஞ்ச நாள் கழித்து வேறு வேலை கிடைக்கும். அங்கேயும் இதை கண்டிப்பாக தொடருவீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை பெரியவங்க கிட்ட சொல்லி உங்கள் வேலையை தூக்கிறத விட நானே இதை உங்ககிட்ட பேசி உங்கள் மனசில் இருந்து இந்த கெட்ட எண்ணத்தை தூக்கணும்னு நினைச்சேன். ஒரு ஆணுக்கு பெண் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அக்கா தங்கை உறவுகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் ஒரு பெண் தானே ஆணை பெற்றிருக்க முடியும். பார்க்கிற பெண்களில் அம்மாவின் பிம்பத்தை தேடினால் சத்தியமாக இந்த மாதிரி தொட தோணுமா? இனிமேயாவது உங்ககிட்ட மாற்றத்தை பார்க்கலாம்னு நம்புகிறேன் சொல்லிவிட்டு தன்னை கடந்து போக பிரீத்தியை முழுதாக பார்க்க இயலாமல் கண்ணீர் கண்களை மறைத்தது கந்தனுக்கு. தூரத்தில் இருந்த இன்னொரு டிரைவர் கத்தினான். கந்தா, என்னப்பா அங்கேயே மலைச்சி போய் நிற்கல, மறுபிறவி எடுத்து நிற்கிறேன். தனக்குத்தானே சொல்லியபடி கண்ணீரை அழுத்தமாக துடைத்தான் கந்தன்.